வந்தாலே ஏதாச்சும் ஒரு கொலா கொடுத்து தாண்டா போவாங்க நம்ம கேமராவே எப்போ கூட ஆகுதுடா பசங்க கேர்ள்ஸ் டீமாக இது பண்ணிட்டு 2 4 6 பேர் ஒன்றாவது ஒன்று தான் 6th இல்லை இந்த கிட்ட வந்து ஐயா கிட்ட வீடியோ வைக்கும் சிங் ஐயா வழி வந்து வைகுண்ட அவர் பேர் வைக்கும் சிங் நம்ம ஃபால்ஸிங் திருநெல்வேலி மதுரையிலலாம் வந்து என்டர்பிரைசஸ் அவங்க வாலிபால் ஓப்பன் அதில் தான் நல்லா கற்றுக்கிற பசங்க அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் வெல்கம் நம்ம வெல்கம்னா ஆல் இப்போ இந்த ஸ்கூல் இந்தியாவா இல்லை மற்ற சார் நம்ம அந்த இதுக்கு இப்போ இது இப்போலாம் கார்த்திகெல்லாம் விளையாண்டாங்க. ஆமாம் அதில் அந்த கேம்பில் இருந்துட்டு கேம்பர் போகிறேன். ஆமாம் நல்லா விளையாட நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த ஊர் நல்லா திருச்சி தான் திருச்சி. இதில் படிக்கிற என்ன படிக்கிறா? 11th தான் படிக்கிறேன். ஏஜ் என்ன ஆகுது? 17 வந்து 19 போயிட்டு 17 போயிட்டுருக்கேன். 19 போனேன் சார். 19 அடுத்த வருஷம் இன்னொரு வருஷத்துல ஒன்று இல்லை அவ்வளோ 2000 பேச்சில் முடிச்சுட்டேன். அது முடிஞ்சுட்டா அதான் முடிஞ்சிட்டு அம்மா இன்னும் இந்தியா வாங்க வேண்டியிருக்கு தம்பி. இல்லை ஆல் தி பெஸ்ட். நம்ம பிள்ளைகளை நம்ம டீம் விளாட்றதுல நம்மளே என்கரேஜ் பண்ணணும். நம்ம தான் ஃபஸ்ட் என்கரேஜ் பண்ணணும். இதை பார்த்தா அடுத்தவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நினைக்கணும். என்ன இந்த சூழலில் வந்துருக்கீங்க. கபடி எவ்வளோ பிடிக்குங்கிறது காரணம் என்ன எனக்கு வாலிபால் கபடி மட்டும் இழந்தா போதும். கபடி மட்டும் இருந்தாலும் சரி. கபடி பேஷனாக இருக்கவங்க வாலிபால் அப்படியே உட்காந்துரு. கபடி மட்டும் உன் பேர் ஊர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஓகே சரி. என் ஊர்லேருந்து விளாட முடியாதா? ஸ்கூல் இருக்குது. சரி அடுத்த கட்டம் போகணுங்கிறதுக்காக தேடி வந்துட்டு விளையாட முடியும். சார் உங்கள் நீ படித்த ஸ்கூலில் சார் கிராமத்தில் நல்லா விளையாடுறியா? என்ன பொசிஷன் இருக்குதா? இங்கே எப்படி இந்த இடத்துக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? நல்ல ஸ்கூலு. பாப்பாடு 8A. வயலூர். இங்கே எப்படி கபடி எப்படி இந்த வருஷம் தான் ஆரம்பித்தாங்க? உங்களுக்கு எப்படி கபடி பிடிக்கும்? எதனால? ஊரில் டீம் இருக்குதா? ஓ சரி. ஊர் டீமில் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? ஏன்? இங்கே அக்கா இருக்காங்களா? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறா. எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க? 2 மாதத்துல என்ன பொசிஷன் நீங்கள் விளையாடுறதில்ல? ரைட்டாக இருந்துச்சு. டீம் என்ன பொசிஷன் வந்தது? டிஸ்ட்ரிக்ட் இப்போ போகிறீங்க. சோன் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் போனீங்க. சூப்பர். அடுத்த வருஷம் இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி எங்கே போனோம்? ஸ்டேட் போனோம். ஓகே சரி. எந்த ஊர்? வயலூர். எனக்கு வயலூர்.
வயலூரில் கபடி டீம் இருக்குதா? நீங்கள் அங்கெல்லாம் போவோம், இங்கே இருந்தீங்க? எந்த கோச்? யார் சார் கோச்? யார்? அவங்க அங்கே அனுப்பிட்டாங்க. ஃபுல்லாக இங்கே ஒரு டீமாக அனுப்பிச்சிங்க. சூப்பர். அடுத்தது ஸ்டேட் வின் பண்ணலாமா? என்ன சார் நீங்கள் பார்த்த மாதிரி புனிதன் கூட கபடி திருச்சியா? ஆமாம். ஐசி இப்போ ஆர்வம் ஆமாம் 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 ஆமாம். எங்கேயோ பார்த்த மாதிரி. புனிதன் ரவி ரெஸ்டன் இருக்காரு. ஆமாம் 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 ஆமாம். அஜிஜோகுமார். அவன் பிரச்சனை இல்லை. அவன் பேக் ஜூனியர் பரமத்தூர் வந்துருந்தான். அப்போ விளையாடு. நீங்கள் நான் விவசாயம் தான். ஆமாண்ணா. ஒரு சங்கர் சார் சுப்பிரமணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஊர் பிள்ளைகள் ஒரு பையன் 10th படிக்கிறார். இங்கே படிச்சுட்டு அவர் அடாப்ட் ஆகலை. ஒரு பையனால் அவர் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தியா? இங்கேருந்து அங்கே ஊரில் விளையாடுறியா? புதுக்கோட்டை டீம் இருக்குதா? புதுக்கோட்டை டீம் இருக்குதா? இங்கேருந்து இங்கே நல்லா படித்து சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து படிக்கிறேன். கபடி அக்கா கபடி பிள்ளையா? தம்பி எப்படியே கபடி விளையாடணும்னு சொல்லி அவ சொல்லி வரையா? நீ விளையாடுறியா? அக்கா சொல்லி தானே வந்தா? இப்போ நானும் வரும் விளையாடுவாங்க. அதை பார்த்து படிச்சு சின்ன வயசுலேருந்து கபடி ஊரில் சின்ன பையன் தானே? இன்னும் சின்ன வயசுலேருந்து பிடிக்குமா? எப்போ இருந்து பிடிக்கும்? 6th சிக்ஸ்த்து பிடிக்கும். எந்த ஊர்? தொட்டியம். தொட்டியம். ஓகே சரி. இப்போ நான் அடுத்து நிதிஷ் லால்குடி. அந்த பையன் லால்குடி. ரெண்டு பேர் நீ தான் நல்லா இருக்கும். சின்ன வயசுலேருந்து கபடி பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? புரோக்கோடி பார்த்தா என்ன நல்லா பிடிக்கும். புரோக்கோடி போகலாம். என்ன இருக்குதா? போயிடலாமா? எங்கே? கரூர் டிஸ்ட்ரிக்ட். கபடி எங்கள் ஊரில் அண்ணன் விளாடுவாங்க. அண்ணன் விளாடுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊரில் டீம் இருக்குதா? என்ன விளையாடுறீங்க? தம்பி, நீங்கள் யாருமே ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. என்கிட்ட பேசும்போது பூச்சா இருக்கக்கூடாது. கபடி தைரியம் விளையாடணும்ல. எதிரி எப்படி அடிக்கணும்? நல்லா 10 நிமிஷம் அடிக்கணும்ல. ஏன் பேசுறதுக்கு அப்படி ஒரு மாதிரி செங்கோச்சப்படுறீங்க? யாரை சொல்கிற? ஸ்ட்ராங்காக சொல்லு. அடையாளத்தை சொல்கிற அப்படிதானே? உன் ஊர், உன் பேர், உன் அடையாளம் என்ன சொல்கிறா? ஸ்ட்ராங்காக சொல்லு. பெருமையாக சொல்லு. சடங்காக ஸ்ட்ராங்காக சொல்லு. பூசாத, பயப்படாத. பயங்கிறது எந்த இடத்துல இருக்கக்கூடாது. கபடியில் எப்படி இல்லையோ அதே மாதிரி ரோட்டில் போகும்போது எங்கே நிற்கக்கூடாது? இந்த பயங்கர சப்ஜெக்ட் நிற்கக்கூடாது. நம்ம இருக்கக்கூடாதுன்னா அது ஃப்ரீயாக பேசு. என் பேர் திலீப்பு. டுவெல்த்து படிக்கிறேன். கபடி தான் சின்ன வயசு. எவ்வளோ நாளாக கபடி விளையாடிட்டு இருக்கீங்க? நான் 6th சிக்ஸ்த்து. இப்போ 8th படிக்கிறீங்க. 12th படிங்க. எவ்வளோ நாள் விளையாடிட்டு உடம்பு வரணும், உடம்பு வைக்கணும். பத்தாது இல்லை. 12th இருந்தீங்க. நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போகிறீங்க. நெக்ஸ்ட் இயர் 85 கிலோ ஏற்றி சரி தானே? சரி. சூப்பர் சொல்லுங்க. வெயிட்டுங்கிற ஒரு குறைப்பாங்க என்ன? 10th படிக்கிறேன் சார். ரோடு தொட்டியா சார். சின்ன வயசுலேருந்து கபடி பிடிக்கும் சார். தொட்டி யாரா? இன்னொரு ஆள் இருந்தாங்க. அவங்க அண்ணன் சார். அண்ணன் தம்பி. ஆமாம் சார். 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்க. சூப்பர். பசங்க அங்கே போய் சேர்த்துட்டு மாமா சேர்த்துட்டாங்க சார். ஆமாம். இப்போ எந்த வயசுல நீங்கள் படிக்கீங்க? போன 9ஆவதுலேருந்து சார். 9th படிக்கீங்க. இப்போ என்ன படிக்கீங்க? 10th சார். 10th. என்ன பொசிஷன் ஆடிங்க? அப்பன் சார். ரைட் அப்பன் சார். நல்லா இருக்கும். அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் வந்து ராஜா. ராஜா அடிப்பார். கபடியா? பேர் எப்படி? ராஜாபதி. ராஜபதி. எந்த டிஸ்ட்ரிக்ட்? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டா? இந்தியா ஆடிக்கிறது சாப்பிட்டு இருக்காங்க. இந்தியா ஆடிக்கிறாங்களா? ஆமாம் சார். எந்த வருஷம்? 2008. சிவகுமார் சைடு 2008 சாப்பிட்டு இருக்கோம். இந்தியா போனாங்களா? 2008 சாப்பிட்டு
இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. மேஜர் மேட்ச். ஜெயபதி. உங்கள் அப்பா பேர் ரஜபதி. ஏன் உங்கள் பேர் அம்மா அப்பா பேர் கலந்து. அம்மா அப்பா பேரை கலந்து வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள். 10th படிக்கிறேன். சரி. எங்கள் அப்பா அச்சீவ் பண்ணதுனால அதோட நிறைய அச்சீவ் பண்ணேன். அப்பா இன்னும் கரெக்டாக அச்சீவ் பண்ணி மேலே போடல. ஏஷியன் கேம்ஸு வேர்ல்டு கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது போடல. அதை எடுப்பேன். எது உங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பிச்சு எடுத்தானே தூக்கி எப்டவன் சார் தைரியமாக இருக்கும். தைரியமாக சொல்லு வருத்தம். அண்டர் 14 ஸ்டேட் இருந்தால் அண்டர் 14 ஸ்டேட் இருந்தால் அண்டர் 40 புதுக்கோட்டை அண்டர் 19 அண்டர் 17 3 பொசிஷன் இந்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் 14 இந்த வருஷம் 3 வருஷத்துக்கு கபடிக்கு ஒரு டைம் ஒரு பையன் இப்போ எத்தனை படிக்கிறா? 40 கிலோ இருக்கும். 50 கிலோ நெக்ஸ்ட்டு காலேஜ் போகலாம். நேராக விளையாட வேண்டிய ஆள் 85 கிலோ. நான் இந்த ஃப்ரேமை பார்ப்பேன். இப்போ பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு நான் கொடுப்பேன். நிறைய வேலை வரவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பேருடைய வீட்டு சூழலை சொல்ல தம்பி சொல்லு பேர் சொல்லு. 3 வருஷம் ஆகிட்டீங்க. எந்த படிச்சு ஆட்டீங்க? மைக்கு மைக்குங்கடா அங்கே போயிட்டா? என் பேர் கனிஷ்கா சார். என் பேர் கனிஷ்கா சார். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வயலூர் சார். வயலூர். என்ன வயலூர்? எல்லாம் ஒரே பேர் வயலூர். என்ன பொசிஷன் ஆடுறீங்க? லெஃப்ட். என்ன லேடி பிள்ளைங்களா ஃபஸ்ட்டில் வந்து விளையாட்டு விட ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வேறு எடுக்கிறது சொல்லி இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ஒரு வருஷம் ஃபிட்னஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபிட்னஸ் வந்து விடலாம். எல்லாருக்கும் ஓகே சூப்பர். சரி பொண்ணா வீடியோவில் பார்க்குறீங்களா? எப்படி பேசுது? பெண் எவ்வளோ நல்லா பேசுது? எந்த பேசலையா? நீ ஏன் புதுசாகவே கூடாது. யார் இருக்கான்னு பார்க்காத. என்னுடைய அடையாளத்தை, என்னோட பேரை, என்னோட ஊரை சொல்லி நீங்கள் இட்டு எல்லாரும் வரவழைச்சிருக்கீங்க. எல்லாரும் வச்சுருக்காங்க. கட்சி இன்னொரு எப்படி அப்படி முத 50 நைட்டு விட்டு வீட்டில் பார்க்குறீங்களா? நாங்கள் பேசுகிறா நல்லா பேசுகிறா உங்களுக்கு பிடிக்குதுல பிடிச்சி போயிட்டா எனக்கு 50 வயசில் பிடிச்ச போயிடுச்சு. நான் ஒன்றுனா 20 வயசில் பிடிச்ச போகணும். பேசணும், கருத்து சொல்லணும், உன் ஊரை சொல்லணும், உன் ஊரை மேலே கொண்டு வரணும். நிறைய கொண்டு அவங்க ஊரை பேச வேண்டிய தேவைப்படுது. மீடியா இருக்குது. மீடியா இருக்கா இல்லையா? இதெல்லாம் நான் பேசணும் சொல்லி பேசணும். உன் கேமும் பேசணும், வாயும் பேசணும். பேசணும். அப்படின்னா ஊரை கொண்டு இப்போ ஒரு பொண்ணு காண்டு உண்மையாக கேட்கணும். சரி வேறு ஒரு பொசிஷன் தான் இருக்குது. அந்த மேட்ச் ஒன்று நான் ஜெயிச்சு காட்டுறேன். இந்த பொசிஷன் தான் இருக்குது. வாயில் தான் எனக்கு வாயிலாம் கேட்கணும். வாயில் தான் நினைக்க முடியாது. அடுத்த பிள்ளை தான் செய்யும். பாருங்க செத்தனை சேலம். சேலத்தில் நிறைய கிளப்லாம் இருக்குங்களா? காய்கறி நாங்கள் சர்வா இருக்குல்ல, அதை விட்டு எங்கேங்க வந்தா? இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க? யார் அனுப்பிச்சிட்டா? ஊர்லேயே இந்த இடத்து நல்லா இருக்கு. ஒரு போராட்டத்தோட நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். என்ன நம்பர்? என் பேர் ஆதிராஜன். 11th படிக்கிறேன். மதுரை. மதுரை எந்த இடம்? அங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க? செலெக்ஷன் வச்சு வந்தீங்க. நிறைய இடத்துல செலெக்ஷன் எல்லா இடத்துக்கும் போவீங்களா? இது வேற எங்கெல்லாம் செலெக்ஷன் போயிருக்கீங்க? பார்த்தீங்களா? ST80க்கு போய் செலெக்ஷன் கிடையாது பிளேயர். நீ வந்து அந்த ST80 நீ அடிச்சியா? அந்த 7 அடிச்சியா? இந்த வெறி இதுதான் வெறி. இது பேர் இதுதான் வெறி. போய் செலெக்ஷன் போயிருக்கான்.
உங்களுக்கு என்ன பண்ணல, செலெக்ஷன் கொடுக்கல. இன்னும் நான் வாரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான். இந்த இங்கே செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றை மதிச்செறிஞ்சிருக்கேன் அந்த ஸ்கூலில். தம்பி யாரோ கொடுத்துருக்காங்க, நீ அதை செய்து காட்டிடுவான். புரிஞ்சா? இதுதான் உலகத்தில் உள்ளது. இவர் இந்தியா செலெக்ஷன் யார் போனால் அந்த பையன் போனால் இல்லை வருது தயா. நீ போனால் இந்தியா கேம்புக்கு போனால் ஒன்றை விட பெரிய பிள்ளை கூட ஒருத்தர் கிடச்சிருக்கு, ஒரு கிடைக்கல. இந்த டீம் வரும். யார் வந்து அந்த டீம் நினைச்சியா முதலாளன்னு அடிக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஓகே பண்ணுவீங்களா? இப்போ அது எதுன்னா நம்மளுக்கு எங்கே ஒரு இடத்த நம்ம புறக்கணிக்கப்படுறோமோ, எங்களை நம்ம தாழ்த்துறாங்களோ, எங்களுக்கு தரலையோ, நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ செயலில் காட்டினா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே தம்பி? ஒரு ஆள் நீங்கள் டீமை செட் பண்ணணும். நெக்ஸ்ட் கட்டலாமா? ஓகே ஆல்ரெடி அனுப்புனது யாருன்னா ஊர் பசங்களை எஸ்எம் ஸ்கூல் இருக்குன்னு எடுப்பேன். 3 வருஷம் முன்னாடி அனுப்பியிருக்கேன். நடத்தோம் எல்லாரும் லால்குடி இங்கே தான் வரீங்களா? லால்குடி எங்கே தான் படிச்சிருக்கீங்களா? ஹாஸ்டலில் இருக்கீங்க. நீங்கள் என்ன போய் ஆடுவீங்க? லெஃப்ட் கவர் கூடாது. கவர் அவங்க வயசு மறந்துட்டா பார்த்தா நீ கவர் சொல்லிட்டு கவர் ஆடும். ஆடுவீங்களா? அட்வான்ஸ் ஆடுவீங்க. டிஃபென்ஸ் தான் ஃபேவர். தம்பி அங்கே ராஜபாளையம் பெரிய பெரிய ஆளுங்களாம் ஜபா கெடா கஞ்செல்லாம் இருக்கா. நீ அங்கே இங்கே வந்தா எல்லாம் அச்சீவ் பண்ணுற பிளேயர் தான் பார்த்தேன். அங்கே வந்து அங்கே தான் அச்சீவ்மெண்ட் நிறையா இருக்குது. அப்போ அங்கே நிறைய இருக்குது. இங்கேருந்து ட்ரை பண்ணி இல்லை அங்கெல்லாம் போனியா ட்ரையல்ஸ்? அங்கே ட்ரையல்ஸ் இருந்தால் அங்கே இங்கே கரூருக்கு வந்துட்டோம். அது இல்லை அங்கே ட்ரையல்ஸ் ஆடுனா கிடைக்கல. இல்லை அங்கே இங்கே வீடு மாறி வந்துட்டோம். கரூர் நீங்கள் ராஜபாளையத்துலேருந்து ஊருக்கு வந்து கரூர் இருக்கீங்க. அங்கேருந்து வந்தீங்க. வேறு எஸ்டேட் செலெக்ஷன்லாம் போகிறீங்களா? இப்போ டேட்டாங்க வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன எடுத்தீங்க? ரைட்டாக எந்த பொசிஷன்? அந்த செவன் வின்னரா? இல்லை 70 விட்டீங்க. இல்லை என்னது இன்ஜுரி ஆயிடுச்சு. எந்த இடத்துல இன்ஜுரி? ஷோல்டர் நல்லா ரெக்கவரி பண்ணிட்டு உடனே விளையாடாத. நல்லா ஃப்ரெண்ட் நல்லா தான் இருக்குது. நல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கவரி பண்ணிட்டாரு. என்ன போய் ஆடிங்க? லெஃப்ட்டுக்காரர் நிறைய பேர் லெஃப்ட்டுக்காரர் ஆடுறாங்க. தமிழ்நாடு கேம்பில் இல்லையா சப்ஜிங்க? டீம் போயிட்டு போன கிடைக்கலையா? சத்தமா ராஜபாளையம் சரி, அவனுக்கு நான் வந்து இந்த கூப்பிட்டு என்ன செலெக்ஷன் எடுத்து எஸ்ஜிஎபி ஆக்சுவலாக வந்து மாட்டாங்க கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஏன்னா அவங்க கொடுக்குறதே இருக்காங்களா? நீ விடுக்கணும். அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. ஏன் வாங்குறாங்கன்னா ஸ்கூல் நேஷனல் செலெக்ஷன் கூட வாங்கலைன்னா எதுக்கு டீம் வச்சுருக்காங்க? அந்த பீடியை வீட்டுக்கு கட்டிடுவாங்க. இல்லைன்னா காசு தான் பண்ணிடுவாங்க. அதுக்காக டீம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு தடவை கூட எஸ்ஜிஎஃப்ஐ போய் ஸ்கூல் ஃபெடரேஷன் வின் பண்ணதே கிடையாது. ஏன்னா ப்ராப்பரான செலெக்ஷன் இல்லாதனால. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல ப்ராப்பராக செலெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 4 பேரை உங்களுக்கு மதிச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பர். நான் வின் பண்ணதோட வாங்கினேன். நான் கொடுக்கல. நான் அவன் ஏற்ற கேட்குறது. அதனால் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஸ்கூல் நேஷனல் தெரிஞ்சணும். சும்மா போயிட்டு வரக்கூடாது. இந்த வருஷம் டீம் போயிருக்கு. எந்த பொசிஷனும் வரல. கேட் பண்ணி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிடுது. இந்த வருஷம் போய் எந்த வருஷம் பொசிஷன் கொடுக்குறது அது கண்டிப்பாக தெரியும். இந்த வருஷம் நான் போகிறேன் பொசிஷன். இதுதான் உன்னுடைய அடுத்த கட்டம் நடக்கக்கூடிய மூமெண்ட்டே இதுதான். எல்லாரும் போகிறாங்க. எல்லாம் நிறைய சந்தை போகுது. எல்லாரும் போகிறாங்க. அது மாதிரி போகிறாங்க. விரும்புறீங்க. புரிஞ்சா தம்பி? 4 பேர் இருக்கீங்க. 3 பேர் ஏதாவது 3 பேர் நல்லா செலக்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4 பேர் நல்ல ஆள் தான் பியூர். இன்னும் 3 பேர் பியூராக இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் வரும். ஒன்று உள்ளே இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, பண்ணுவாங்க. உயிரை கொடுத்தா என்ன செய்யணும்? ஜெயிச்சா மட்டும்தான் ஏஜிஎஃப்ஐ வின்னர், தமிழ்நாடு வின்னர். இதுதான் உனக்கு சரித்திரம். உனக்கு சரித்திரம் அதுதான். புரிஞ்சா? இது வரைக்கும் வின் பண்ணாத நான் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணுறேன். எப்படி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் நோட் பண்ணல.
இடையில வின் பண்ணாங்க என்னமோ ஐடியா இல்லை, வின் பண்ணிருக்காரு. எல்லாரும் என்னென்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கொட்டி போகிற கோச்சும் டைம் பாஸுக்கு போகிறோம், நேரம் போகிறதுக்கு வருவாங்க, போவாங்க, டீம் பிளேயர் கொடுத்துருவாங்க, அவங்க ஜாலியாக போட்டுருவாங்க, கோச் மேனேஜர் போவாங்க, பிளேயர் இருந்தாலே போங்க விடுவாங்க, அப்படி வந்துடுவாங்க. கொட்டி விசுவாசிக்கிறதா நீ 4 பேர் நீ ஒரு நாய்க்கு நினைக்கவே 4 பேர் இருப்பாங்க புரிஞ்சா? ஏன்னா ஒரு முதல்ல நடந்துட்டு செலெக்ஷன் முன்னாடி உங்களுக்கு மேட்ச் நடந்துட்டு செலெக்ஷன் ரைட்ஸ் அப்புறம் செலெக்ஷன் மேட்ச் டிஸ்ட்ரிக்டாக எப்படி சொன்னாங்க ஐடியா இல்லை எனக்கு. நான் என்ன குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் வின் பண்ண போனோன்னா தந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணால் செலெக்ஷன் முதல்ல வச்சுருவாங்க, மேட்ச்சை பரவாயில்லை. எதுக்குன்னா மேட்ச்சில் ஆடணும் கொடுத்துருணும், நல்ல ஆடணும் கொடுக்க வேண்டிய இருந்துங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க ப்ராப்பராக அவங்க அந்த ஐடியாவே இதுதான். ஆக்சுவலி எந்த உலகத்தில் ஒரு கேனே இப்படி எடுக்க மாட்டாங்க. மேட்ச்சில் ஆடுறத பார்த்து அந்த மேட்ச்சில் யார் நல்லா ஆடுறா, செமி யார் வரா, ஃபைனல் யார் வரா, யார் யார் எங்கெங்கே போனாங்க வெளியே வரணும். என்ன சேனல்? அதான் லோக்கல் மேட்ச் போகிறால இதான் பிளாட்ஃபார்ம். ப்ளூ லோக்கல் மேட்ச் மட்டும் பிளாட்ஃபார்ம். பேட்டு சட்டா போட்டால் 4 கிடைச்சின காரணம் என்னன்னா லோக்கல் மேட்ச்சில் போய் பொசிஷன் ஆடுறாங்க சரிங்களா? நான் சொன்ன வார்த்தை லோக்கல் மேட்ச் பொசிஷன் ஆடுறாங்க. லோக்கல் மேட்ச் போய் எந்த டீமில் பொசிஷன் ஆனால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் விளையாடுற பிளேயர்கிட்ட வின் பண்ணுவீங்க. அதனால அவங்க 4 கிடைச்சி நீ அங்கே விளையாட்டு கிடைக்கல. நீ இந்த வருஷமே வின் பண்ணு, எஸ்எம் ஸ்கூல் வருஷம் நோட் பண்ணுவான். எஸ்டிஐடி இருக்குல்ல உத்தரப்படாது. எஸ்டிஐடி எவன் வந்தாலும் முதல் ஒன்று என்ன செய்யணும், போட்டு முடணும். அதான் அவன் செலெக்ஷனாக கரெக்டாக எடுத்துட்டாங்க. அந்த செலெக்ஷன் கரெக்டாக எடுத்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா டீமுக்கு பிளேயர் வந்துடும். நீ அங்கேயும் ஒரு ஆள் 250 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு ஆள் 250 ரூபா 350 ரூபா 350 ரூபா ஒரு ஆள். நீ எல்லா டெஸ்ட்டும் வச்சு எடுக்கலாம். ஸ்டேட்டில் 1 இடத்துல 3 இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது இல்லை தேனி, சிவகங்கை, விழுப்புரம். எல்லாம் போயிட்டு வந்தவங்க இருக்கீங்க, போயிட்டு வராமல் இருக்கிறீங்க இல்லையா? செலெக்ஷன் தரல, ஒன்றை விட நல்ல பிளேயர் எடுக்கிறாங்கல்ல, வர தரல. இப்போ அவங்க வின் பண்ணணுமா பண்ணண்டாமா? தம்பி வின் பண்ண வேண்டாமா? வின் பண்ணல, உங்களுக்கு தரல. நீங்கள் இதை வாசியா விஷயம் இதை பெரிய தெரிஞ்சிடும். ஒரு இடம் விட்டுறாது, ஒரு இடம் இருந்துச்சு வின் பண்ணால் ஒன்று கிடைக்கும். ஏன்னா அந்த முறை மாறும். நான் சொல்ல ஒரு செலெக்ஷன் கமிட்டிக்கு ஒரு முறை இருக்குல்ல, அதே தப்பான முறை எங்கேயும் எடுத்து பண்ணக்கூடாது. எல்லாம் நீ ஸ்கூல் நேஷன் போ, இல்லை யாரெல்லாம் ட்ரையல்ஸ் ஆடணும் விருப்பம் இருக்கோ அத்தனை பேரும் வாங்கி கொடுக்கணும் இல்லையா? எஸ்எல்சி நல்ல ஸ்கூல், 10 ஸ்கூல் நல்ல ஸ்கூல் முதல்ல சொல்லுவாங்க. அதில் 4 பையன் நல்ல பையன் இருப்பான், ஒன்னோட நல்ல பிள்ளையர் இருப்பான். சதுரமும் வேண்டாமா, நான் விளையாட பண்ணி தந்துடுவோம் கொடுத்து நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணி சரி சிஸ்டமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. தர அட்டன் திருச்சி கபடியாக முடிக்குது. ஊரில் கிராமத்தில் டீம் இருக்குது, நிறைய பிள்ளைங்க இருக்காங்களா? எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? டெய்லி வராங்களா? டீம் லோக்கல் மேட்ச் நம்ம கூட லோக்கல் மேட்ச் அங்கே ஊரில் ரொம்ப போயிருங்க. இங்கே வந்து கூட போயிருக்காங்க. இங்கே வந்த பிறகு லோக்கல் மேட்ச் ஆடிங்க, ஊரில் ஆடிங்க. ஏன் வேண்டாம் இங்கே சார்ஜ் கார் சொன்ன மாதிரி கேட்டாங்க. ஊருக்கும் ஆடணும். அந்த கிராமத்தை என்ன செய்யக்கூடாது, அந்த கிராமத்தில் தான் நம்ம வந்தான். கிராமத்துக்கு ஆடணும். சார் இல்லாத மேட்ச் உனக்கு ஊரில் மேட்ச் பிடிச்ச மேட்ச் சார் கிடையாது. விசுவாசம் ஊருக்கு காட்டணும். தாய் செய் நம்ம தாய் அது போகல அப்படின்னா ஊட்டின்னு காடு சார் ஆடணும். அது என்ன மாதிரி தான் நான் தான் வரும். இன்னொரு டீமுக்கு ஆடக்கூடாது. இன்னொரு டீமுக்கு நீ வந்து பெஸ்ட்டாக ஒரு காலம் நினைச்சக்கூடாது. பெஸ்ட்டாக ஒரு காலம் இன்னொரு ஒன்று கூப்பிட்டாலும் போகாது. நீங்கள் முதல் அழிவு எங்கே ஆரம்பிக்குன்னா, முதல் ஒரு பிளேயர் அழிவுக்கு ஆரம்பிக்கிற இடமே உன் விளையாட்டை மதித்து இன்னொருத்த கூப்பிடுவான், என் டீமுக்கு ஆடு சொல்லுவான். நீ அப்போ தான் நினைக்கணும் எனக்கிட்ட திறமை இருக்குது. நீ நினைக்கிறது அந்த டைமில் ஒன்றத்தை கூப்பிட்டோடனே உனக்கு திறமை நல்லா வந்துட்டு அர்த்தம். அதுதான் கூப்பிடுவான். திறமை இல்லாத யாரையும் இன்னொரு டீமுக்கு எச்ச போடுவாங்க. யாரையும் திறமை இல்லாத கூப்பிடுவாங்க. இந்த ஊர்லேயே எந்த ஊர்லேயும் கூட மாட்டாங்க. இப்போ திறமை உன்ட்ட இருக்குன்னு ஒருத்தனை கூப்பிட்றான். நீ என்ன செய்யக்கூடாது, இவன் திறமை அந்த ஊருக்கு செலுத்தப்படாது. எந்த ஊருக்கு செலுத்தணும்? எந்த ஊருக்கு இல்லை சொந்த விளையாடுறது கிடையாது. அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்கும். தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாரும் வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் இதை தப்பு பண்ணாங்க. ஓகே
2 பேரும் நல்லா விளையாடுறாங்க பார்த்துருப்பீங்களா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நீங்கள் அதோட நல்லா விளையாடுறீங்களா இருக்கும் எனக்கு தெரியும். உங்களை நான் பார்க்கல எனக்கு தெரியாது விளையாடுறாங்க. இப்போ இவங்ககிட்ட எங்ககிட்ட எப்படின்னா ப்ராக்டிஸ் கேம்ப் வந்துட்டு அப்படியே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேயே ஜாயின் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகிறவங்க போவாங்க. நல்ல பிளேயர்களை நான் எடுக்க நினைப்பேன். ஆனால் எனக்கு விதிவசத்துக்கு நல்ல பிளேயர் கிடைக்க மாட்டாங்க, வாரவங்களும் எடுத்துக்கிடுவேன். இந்த 2 பேர்ட்டையும் கேட்டேன், நீங்கள் இங்கே தம்பி 11th 12th இங்கே படிங்க, 10th சொன்னான். அப்போ 11th 12th 2 வருஷம் வின் பண்ணிடலாம், நீ இங்கே வந்து உட்காந்து எங்கள் கூட விளையாடுன்னு சொன்னேன். முதல்ல சரின்னு சொன்னான். 2வது தடவை ஊருக்கு போயிட்டு வந்தான். 2 கேம்ப் ஃபுல்லாக அட்டன் பண்ணான், ஃபுல் கேம்ப் இருந்தான். 2வது கேட்கும்போது ஒரு சார்கிட்ட கேட்கணும் சார், மற்றபடி போகிற சொல்லிட்டு சொன்னால் சார்கிட்ட கேட்டேன், சார் அங்கேயே பண்ணுறான் ஏதோ சொன்னான், அங்கே பண்ண சொன்னாங்கன்னு சொன்னான். நான் அடுத்து அதுக்குள்ளே போகல. இப்போ ஒரு கிளப்பை ஒரு விசுவாசமாக நினைக்கிறால ஒரு பையன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விசுவாசமான கிளப்பை ஃபஸ்ட்டு எங்கேயும் நான் பார்க்கணும் அப்படின்னா முதல் தோணல் எனக்கு வந்தது, இந்த இடத்துக்கு வரணும்னுட்டு. அப்போ நான் அங்கே 2-3 இடத்துக்கு போனேன், போயிட்டு வந்து கொஞ்சம் வீடியோலாம் போட்டேன். இனி வீடியோவே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கேன் ஆக்சுவலாக நான். சரி இருந்தாலும் இந்த ஸ்கூல் நல்லா இருக்குது, இவங்க பார்த்துட்டு அவங்க வீடியோ போட்டால் சரி தான், நம்ம வீடியோ போட்டால் யாராவது போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டேன். தம்பிகிட்ட முதல்ல பேசும்போது அவன் யாருன்னு நம்மள ஐடியா யாரும் இப்போ இல்லை யாரையுமே பார்த்து கிடையாது. அந்த பையனை மட்டும்தான் கபடி பேர்னு ஒரு ஆள் பார்த்தது மாதிரி, வேறு யாரையும் பார்த்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. இப்போ அவர்கிட்ட பேசணுன்னா அவங்க அந்த குரலும் அவர் சொன்ன டோனும், அவர் யாருன்னு என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். சுப்பிரமணியன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு மச்சினேன்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஸ்பார்க் ஆயிடுச்சு. அதுதான் ஸ்பார்க். சுப்பிரமணியங்கிறது யாருன்னா நீங்கள் யாரும் இன்னும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உட்காருங்க. சுப்பிரமணியன்னா யாருன்னா இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் ரைடர், கபடியை நிறைய வருஷம் ஆண்டாள்னா ஒரு சினிமா ஃபீல்டு இருக்குன்னா நிறைய நடிக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னு யாரை சொல்லுவோம்? ஒரு ஆளை சொல்லுவோம், ஏதோ ஒரு ஆள். அந்த சூப்பர் ஸ்டார் தான் சுப்பிரமணியன். கபடிக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர். எனக்கு நான் கிளப் ஆரம்பிக்க இன்ஸ்பிரேஷனும் அவர் தான். எப்படின்னா 85 வருஷம் நினைக்கிறேன். மணல்மேடுன்னு ஒரு டீம் வந்து எங்கள் ஊரில் விளையாடுது. எங்கள் ஊரில் ஆல் இண்டியா மேட்ச்சு 1 லட்ச ரூபா, அப்போவே 1 லட்ச ரூபா மேட்ச்சு. ஆல் இண்டியா மேட்ச்சில் ஒரு டீம் கிளப் டீம் மணல்மேடு 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட் ஆடுது 85. அந்த டீமில் ஸ்கூல் படிக்க பையன் ஒரு பையன் ஆடுறான். இபி டீம், பவர்ஃபுல் டீம், ராஜரத்னம் இப்படிப்பட்ட ஜெய்ஜாண்டிக் பிளேயர்கள் விளையாடக்கூடிய ஒரு டீமில் எதிர்த்து நிறைய பாயிண்ட் எடுத்தது யாருன்னா இந்த ஒரு சின்ன பையன், 15 வயசு பையன். அது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த சுப்பிரமணியன் தான், 15 வயசுலேயே. அப்போது நமக்கு அந்த மணல்மேடுங்கிறத ஒரு அடித்தளமாக நான் பார்க்குறேன். என் கிளப் ஆரம்பிக்கலாம் இதுதான் இன்ஸ்பிரேஷன். பதிவாயிரும் நம்ம மனதில். உங்களுக்கு எதாவது என்ன பார்ப்பீங்க, யாரையா பார்ப்பீங்க, பதிவாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணும்ல. இந்த தோணல் வருதுக்கான முதல் காரணமே அலத்தங்கிற கிளப்பு ஃபார்ம் பண்ணணும்னு முதல்ல எனக்கு என்ன வருது காரணமே சுப்பிரமணியங்கிற ஒரு ஆள் தான். சின்ன பையன் ஆடுறான், அது அவன் நல்ல பேர். அப்போ இபிடி எங்கள் அப்பா வந்து ராஜரத்னத்துக்கு அக்கா தான் எங்கள் அப்பா கட்டியிருக்காரு. அப்போ இபி டீம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. அதில் யார் கூட வரா? இந்த சுப்பிரமணியன் கூட வராரு. அவர் சின்ன பையன் சொல்லி எல்லாரும் அவனை அவ்வளோ வரவணைச்சு கொண்டு வராங்க. எல்லாரும் சொல்கிறாங்க எங்கே வச்சு இங்கே நல்ல பிளேயர், நல்லவரும் எப்போ சொல்கிறாங்க? 15 வயசுலேயே அவனை சொல்கிறாங்க சுப்பிரமணியன் சொல்லிட்டு. தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த ஒரு பிளேயர் இன்ஸ்பிரேஷன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நானும் அவரும் நிறைய சந்திச்சிருக்கோம், நிறைய விளையாடிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னோம்ல, அவருக்கு இன்னொரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு குணத்தை சொல்கிறேங்க. நேஷ்னல்ஸில் தமிழ்நாடு இருக்காரு. ஃபஸ்ட்டு கேம்ஸ் மேட்ச் நடக்க போகுது, அந்த நேஷ்னல்ஸ் நடக்குது. அந்த நேஷ்னல்ஸில் இந்தியா ஃபுல்லாக நேஷ்னல் தெரியல உங்களுக்கு, நேஷ்னல்ஸில் பெஸ்ட் பிளேயர். அப்போ இந்தியாவிலே டாப் பிளேயர் யார்? ஈஸி ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. இது நேஷ்னல்ஸில் பெஸ்ட் பிளேயர் வாங்கின ஆளுக்கு அந்த வருஷம் செலெக்ஷன் இல்லை. தெரிஞ்சுக்கணுங்க. சரியான்னு கேட்டால் அது அணுகுமுறை சரியா? அது ஏன்னா எல்லா டைம்லையும் அந்த அசோசியேஷன் சைடில், ஃபெடரேஷன் சைடில் ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ் ஓடிக்கிட்டே இருங்க எப்பவும்.
யார் விளையாடினாலும் யார் எந்த அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் வேணாலும் சரி மோசமான பிளேயர் வேணாலும் சரி மினிமம் ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அசோசியேஷன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க கேட்குறதுலேயே இருப்பாங்க. புரிஞ்சா? கொடுத்துட்டு போயிருக்காங்க, கொடுக்காம போனவங்க இருக்காங்க. ஆனால் சுப்பிரமணியன் ஒரு மினிமம் அமௌண்ட் ரொம்ப குறைவு நீ கொடுக்கணும்னு சொன்னார். அவர் ஒரே முதல் கண்டிஷனே நான் கபடிக்கு என்ன செய்யணுமோ அதை அவ்வளோ நான் செஞ்சு முடிச்சாச்சு. இனி கபடி எனக்கு என்ன தரணுமோ தரட்டு, நான் காசு கொடுத்து என்ன செய்ய மாட்டேன், அந்த பேர் எனக்கு வேண்டான்னு சொல்லி உதறி சொல்லிட்டார். அப்போ இல்லை ராஜா, அப்போ ரசாக்குன்னு ஒரு ஆள் தான் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா அவர் நல்ல சுப்பிரமணியன் கிடையாது, கேம் அப்படி ஒரு கேம், அது ஸ்டைலு, போனஸ் போடுறது, ஆங்கிள் அடிச்ச சொல்கிறது, டைவ் போடுறது, அந்த மொத்த ஒரு ஆடியன்ஸுமே கண்ட்ரோலில் வச்சுருப்பார். வேண்டாட்டார். அப்போ ராஜா நான் எனக்காக வந்தா இப்போ உனக்காக வரீங்க, அக்காக்காக வரீங்களா? எனக்காக எல்லாம் வேணுமோ எனக்கு வேற உனக்கு தான் அக்காளுக்கு கொடுக்கணும், உனக்கு தான் வேணும்னா அக்கா சொன்னா சரி சரி. இந்த ஊரில் எனக்கு தூக்கட கிரண் வந்து ஆள் வந்து பேசி நடத்துங்க, டோர்னமெண்ட் நடக்குங்க அடிக்கடி. நீங்கள் எப்படி கபடிக்கு வந்தீங்க? சார் சார் இறக்கிவிட்டாங்களா? பிடிச்சிருக்காங்க 8th இருந்து இருக்கு, 12th படிக்கீங்க. நம்ம பிள்ளைரா யாரில் பேர் சொல்லுங்க. சுதா உங்க பையனா? அவங்க எல்லாம் உங்க கூட காலேஜ் படிச்சவங்க. பார்க்கறது இல்லை சரி. நல்லது தீபக் வந்து அந்த பின்னாடி பார்க்க படம் பிடிச்சிருப்பான். நைட் காரணம் பிடிக்க முடியுமா? ரைட்டு காரணம் தான் நிறைய ஆடணும். வீரம் மீந்த காரணமே ரைட்டு காரணம். லெஃப்ட் காரணம் நான் பொசிஷன் டீம் எல்லாம் வேணும், எடுத்து பிடிக்கணும்ல. ஒரு போரில் ஜெயிக்கணும்னா புத்திசாலித்தனம், நடித்தனம், வீரத்தனம் எல்லாம் வேணும், வேணும் வேண்டாமா? அதில் ஒரு காரணம் தான் லெஃப்ட் காரணம். எல்லாரும் லெஃப்ட் காரணம் வரக்கூடாது. எதுக்கு கூட ஆள் வேணும்? ரைட் காரணம் தான் ஆள் ஜாஸ்தி. ரைட் ஏன்னா ஒரு டீம் எடுத்தால் எல்லாம் ரைட்டு தான் விளையாடும். ரைட் ஆடிச்சு லெஃப்ட் ஆடிச்சு, அந்த ரைட் ஆடிச்சு ரைட் காரணம் கூடாது. லெஃப்ட் அடிச்சும் லெஃப்ட் அடிச்சும் லெஃப்ட் காரணம் அடிச்சு உறவாது. தமிழ்நாட்டில் இப்போ லெஃப்ட் அடிச்சு ஆளுங்க, லெஃப்ட் அடிச்சுனால ஆளே இல்லை. ஏன்னா எல்லா கிராமங்களும் எல்லா புது இன்ஸ்டியூஷனும் ரைட் அடிச்சு ஜாஸ்தி வேறதுனால ரைட்டுக்கு ஜாஸ்தி லெஃப்ட்டுக்கு ஆடுச்சு. அதனால் லெஃப்ட் ஆடுங்க, ரைட் ஆடுங்க, லெஃப்ட் ஆடணும். லெஃப்ட் அடிச்சு அடிச்சிங்க, லெஃப்ட் அடிச்சு நிறைய சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. லெஃப்ட் அடிச்சு கைத்துக்கு போகணும், ரைட் அடிச்சு ரைட் அடிச்சு பார்ப்போம். என்ன அர்த்தம்னா பயத்தை பின்னாடி ஒரு கீழே அடிச்சு ரெடியாக இருக்கீங்க, நேரம் அடிக்கீங்கன்னு இல்லை. நேரில் லெஃப்ட்டில் பின்னாடி அடிச்சாங்களா, பால் அடிச்சாங்களா, லெஃப்ட்டை படித்து ஏதாவது தான் ஆடுவான், அவனே அடிக்கணும் தான். லெஃப்ட்டை படித்து என்ன செய்வான், நிறைய பாடு என்ன தம்பி ஸ்கோர் ஆகும். ஏன்னா வீக்கான பொசிஷன் லெஃப்ட் அமர்ஸ் லெஃப்ட் காரணம் தான். ரைட் அடிச்சு ரைட் அமர்ஸும் ஸ்கோர் ஆகாது. லெஃப்ட் அமர்ஸுக்கு என்ன செய்யும், ஈஸியாக என்ன செய்யும், ஸ்கோர் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நிறைய தடவை லெஃப்ட் டேஷன் வந்து லெஃப்ட் காரணம் லெஃப்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்க மாட்டான். அந்த இடத்த லெஃப்ட் அமர்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் ஆகிடும் சொல்லி அது லெஃப்ட் அமர்ஸ் நிறைய பண்ணுங்க. டீம்னா லெஃப்ட் அமர்ஸ் ஜாஸ்தி தான் நிறைய ஸ்கோர் ஆகும். ஓகே, நம்ம இடத்துக்கு நம்ம திருச்சியில் நிறைய பேர் சொல்லிருக்கோம் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். சார் என்கிட்ட வரும்போது இந்த மாதிரி வரேன், எந்த விளம்பரமும் இல்லை, நான் வர்றது யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் கோச்சு பசங்க மட்டும் இருந்தால் போதும், நான் பசங்களை பார்த்துட்டு போகிறேன். அந்த ஒரே ஒரு நோக்கம்தான். எது கனெக்ட் ஆகுது? பசங்க, அந்த விளையாட்டு. நம்ம நீ எப்படி விளையாண்ட, நீ தான் விளையாண்ட. நாங்கள் கோச் சொன்னாலும் நீ விளையாண்டதுனால இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தாங்க. 3 நாள் 4 நாளாக நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, இவர் என்ன செய்கிறது, எப்படி வர்றது, எதுவுமே அவர் தண்ணி நோ, ரூம் போட்டுமா நோ, சாப்பாடு இல்லை. நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி சார் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சார், அம்மா கொஞ்சம் வயசானவங்க,
ஒரு கண்டினியூஸாக எதுவுமே நான் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் தம்பிகிட்ட சொல்லிட்டேன். அதான் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை தெரியும் சார். ஏன்னா அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன கேரக்டரோ அதோட பெரிய கேரக்டர் வந்திருக்காங்க. ஒன்லி விளையாட்டு, நோ விளம்பரம், நோ ஃபோட்டோ, நோ இது எல்லாமே உங்களுக்காக வந்திருக்காங்க. இது பெரிய பிராப்தம்னு காலைல சொன்னாப்புல. நான் என்ன நினச்சேனோ சாமி சார் சொன்னார், சார் அவர் வர்றது பிராப்தம் சார். இன்றைக்கி அவங்க குழந்தைக்கு மீட்டிங் சார், பிரின்ஸிபல்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஓடி வந்திருக்கார் சார். அதெல்லாம் ரொம்ப ப்ராம்ப்டாக இருப்பாப்புல. அதனால் சார் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. இது முகஸ்துதி கிடையாது. உங்களோட உழைப்பு, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு செஞ்ச உங்களோட உழைப்புனால நமக்கு எல்லாமே ஒரு பிராப்தம். முகஸ்துதி கிடையாது, நான் உண்மையாக சொல்கிறேன். அதுதான் சார். ரொம்ப 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 நன்றி சார் நீங்கள் இந்த மாதிரி வந்தது. சார் இவங்க எல்லாமே இப்போ எங்கள் அப்பா இந்தியன் பிளேயர், இந்தியன் கோச்சு சார். நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன். இதில் பாதி பேர் அப்படி கிடையாது. இவனுங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இவனுங்க தான் அந்த கிராமத்தை காப்பாற்றணும், இவனுங்க தான் இந்த ஸ்கூலை காப்பாற்றணும், இவனுங்க தான் எல்லாமே இவனுங்க தான் சார். அதனால் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு தான் சார் இது எடுத்தோம்ல. வேறு எந்த ஒரு நோக்கம் பிடிஎஸ் வின் பண்ணணும், நேஷனல்ஸ் வின் பண்ணணும் எந்த நோக்கமும் கிடையாது. அதே தான் சார். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா எங்கள் பசங்க இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒரு விளக்கெரியும், அவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கும். நான் யாருமே தப்பாக சொல்லலை. அண்ணன் மாதிரி சார் மாதிரி நீங்களும் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் தானாக வந்து, நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. இவர் நம்பர் இல்லை, செல்லு கிடையாது. இப்போ அவன்கிட்டையும் கேட்டேன், அப்புறம் எல்லாத்தையும் கேட்டால் செல்லு கிடையாது. நான் 2 தடவை அவரை ஃபோன் பண்ணேன், சார் என்னையை காண்டாக்ட் பண்ணாதீங்க, அவர் திருச்சி கிளம்பிட்டா, திருச்சிக்கு ஒரு நம்பர் இருக்குன்ட்டு. கோச்சு கிடச்சா கோச் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காருன்னார். அப்பேற்பட்ட ஒரு நிதர்சனமான பியூரான ஒரு மனிதர் வந்திருக்காங்க. அது நம்ம செய்த உண்மையாகவே பாக்கியம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இல்லை சார், எங்கள் பசங்களுக்கு ரொம்ப இது சார். கிட்ட மாற்றிடுறா கரெக்டாக, அப்படி மாற்றிடு. ஆகாத பிளேயர் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஜூனியர் லெவலில் மணல் மேலே எல்லாம் தெரியும். 80 to 90, 95 வரை அவ்வளோ இடம் தெரியும். 10-15 வருஷம் லைஃப்பில் அப்படி அந்த டீம் அழிஞ்சு போச்சு. காவிரி கரையில் அந்த கிரவுண்டை பார்த்தாலே நாங்கள் அதில் போனால் அந்த கிரவுண்டை பார்க்கணுன்னு தோணும். ஒரு காலத்தில் அப்புறம் வளர்ந்த இடம் அப்படியே என்ன செய்ய உடம்பு வர மாட்டேன், அதை விளையாடுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அவங்க ஊரில் இருந்தே ஒரு பிராண்டு கடை ஏலம் பிடிப்பாங்க. புரிஞ்சுக்கிடுங்க, ஏலம் முடியும். அந்த ஏலத்தை யாரும் அந்த ஒரு 1 லட்ச ரூபா மினிமம்னா அந்த 1 லட்ச ரூபா தான். அதுக்கு மேலே கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் ஏலம் பிடிக்க மாட்டாங்க. அது அந்த ஃபண்ட் எதுக்குன்னா கிளப்புக்கு. ஃபண்ட் எதுக்கு? கிளப்பு வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா. ஊர் தப்பு என்னென்ன கேம் பிடிச்சோ அந்தந்த கேமில் கொண்டு போய் பண்ணிடுவாங்க, பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இதான் நடக்குது. இது அதே சேம் மெத்தட் எங்கே நடக்குது? உங்கள் எஸ்எம்பிக்கும் பிடிக்க முடியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ பிடிக்க போகிறா, விளையாட போகிறா. நீ 10 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்கான்னு இப்போ முடிவு பண்ண முடியாது. நீ என்ன பண்ணு, உங்கள் கோச்சு சொல்லித்தரதை கேட்டு உழைச்சி என்ன செய்யுங்க, நல்லா உழைப்பை மட்டும் கொடு, பாக்கி யார் பார்த்துக்கிடுவா? புரிஞ்சா? எதை கட்டணும் கவலைப்படாத, யாரை பார்த்தா என்ன செய்யாத, பயப்படாது. பயம் இருந்தா விளையாட்டு போச்சு. நான் தான் முதல்ல சொன்ன கான்செப்ட் கண்டென்ட். பயம் உனக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது. முடியாது. நீ ஒரு விஷயத்த ஒரு பிள்ளை எல்லாரும் ஒன்றே மாதிரி தான் விளையாட வரான். இவனை அடிக்க முடியாது, இவன் போயிடுவான், முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. நீ முடியும்னு நினச்சா எல்லாம். புரிஞ்சா? நிறைய நிறைய பேர் நிறைய விதமான கதைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஒரு இயற்கையில் ஒரு கதையை சொல்கிறேன். கருவண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவண்டுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக சின்ன கருவண்டு, இந்த கரிச்சல்னு சொல்லுவோம். அந்த கருவண்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு ரெக்கை சின்னதாக இருக்கும், கீச்சின்னு அடிச்சுட்டு போகும். அப்போ அந்த ரெக்கையை சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு, இந்த இவ்வளோ வண்ணத்தான ஒரு பிராணியால் பறக்க முடியாது, இந்த ரெக்கையை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் அது வல்லவர். இவங்க இன்னும் அது பறக்குக்கான வாய்ப்புகள், எந்த வெயிட்டை வச்சுட்டு பறந்துக்கூடாது. இப்போ பெரிய ராஜாளி பறக்குன்னா பெரிய ரெக்கை இருக்கும், இருக்குமா இருக்காதா? வெயிட் 10 கிலோ இருக்குன்னா அது அவ்வளோ ரெக்கை வெயிட் போட்டால் தான் போக முடியும். இது கணக்கே பண்ண முடியாது. அது இந்த பிரபஞ்சம் நமக்கு இயற்கை முடியும்னு காட்டுதா?
அதே மாதிரி தான் நீ எந்த ஃபிகராக இருந்தாலும் சரி முடியாதுன்னு மட்டும் நினைக்காது, எப்படி அதை அடிக்க முடியும்னு பாரு. ஒரு சின்ன ஃபிகராக இருந்தால் நீ இதை வேணால் எப்படி அடிக்க முடியும்னு பாரு. முடியாதுங்க என்ன செய்ய கிடையாது, இடமே கிடையாது. இந்த பயத்தை போக்கிட்டு இந்த இந்த நம்பிக்கையோட பயன் பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், ஈஸியாக நடக்கலாம். எதிர்பார்த்துக்காத செய்யாத, எதுவுமே எதிர்பார்த்து என்ன செய்யாத, உன் வேலையை செஞ்சுக்கிட்டு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீ என்ன செய்யணும், உழுது ஒரு நிலத்தை உழுது நல்ல இடமா பார்த்து ஒரு விதையை போடுங்கன்னா உழைப்பு. கடவுள் மழை தரதாரு, என்னைக்கு மழை வரும் கண்டுபிடிக்க முடியுமா யாராவது? என்னைக்கு மழை வரும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீ நல்லா விளைப்பா, நல்ல எண்ணத்தோட நல்ல விளைச்சேன்னா அது என்ன செய்யும், பயிரா மாதிரி பலனாக தரும். அதனால் நல்ல இடத்துல நீ விதைக்கிற, விதையை தரது யாரு, பூமி தந்திருக்காரு. SM ஸ்கூல் பூமி தந்தது, அதில் உழுது விதைக்கிறா, கண்டிப்பாக உனக்கு பலன் தரும், நல்லா வரலாம். என்ன ஆல் தி பெஸ்ட். ஓகே, வேற என்ன, டைம் ஆகிட்டு, நம்ம பேசி டைம் கூட ஆகிட்டு. இது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பார்க்கலாமா? வேற என்ன பேசணும் இருக்கேன் உங்களுக்கு? ஏதாச்சும் சொல்லணுமா? ஃபோட்டோ எடுக்கணுமா? சரி, ஃபோட்டோ எடுக்க தனித்தனியாட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துருங்க. அப்புறம் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துருங்க. தனித்தனியாக எல்லாருக்கும் ஒரு படம் தேவைப்படும்ல, யாராவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துருங்க, ரெண்டாக குரூப் எடுத்துக்கிடும். சரியா? ஒரு ஆளுக்கு இண்டிவிஜுவல் ஒரு படம் வேணும், எனக்கு தெரியும் நிறைய விருப்பப்பட டக்குன்னு எடுத்துடணும். சார் ஒரு நிமிஷம், இந்த மைக் என்ன வச்சுங்க. பயப்படாத, அவன் பயப்படாம எடுத்து நீ அடிக்கல. சரி ஆசிக்கு நெருக்குவான், நெருக்குவான், அங்கே வருவான். 2 வேலை இருக்கு, அங்கே நெருக்கா போய் நெருக்கூட அடிச்சிரு, தள்ளி வேலையா 5 பேர் உள்ள இன்னும் போட்டு இங்கே தொடட்டு மணிக்கு படித்தா பவர் ஆயிடும். ஆமாம், பவர் படில மணிக்கு படிக்கூடாது, உள்ள விட்டு அடிக்கும் தேப்பாங்க போட்டு. பின்னாடி அவங்க தம்பி இந்த மாதிரி 2 பேர் 4 பேர் 5 பேர் டிஃபரன்ஸ். நிறைய பேர் 7 பேர்லேயே விட்டு ஆடக்கூடாது. இந்த டைம் ஆஃப் இதே இருக்கணும், நிறைய யூஸ் பண்ணால் வரும். இங்கே 2 பேரில் எப்படி ஆடணும், இங்கே 4 பேர் 5 பேரில் இன்னொன்று எப்படி ஆடுவீங்களோ ஆடுவீங்களோ வேறு மெத்தட் தான் இப்படி தான். சரி, இன்னொரு மெத்தட் சொல்லுங்க. இன்னும் அவன் இன்னும் நல்ல இன்னொரு சார் வந்து அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் 5 பேர் 4 பேர் எப்படி ஆடணும். எதுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டு நான் பாடுறேன். இங்கிருந்து பாடினா யார் எய்ம் பண்ணுவேன், இப்போ நான் யார் அடிக்க சொல்லுன்னு பாருப்பேன்.
அடிக்கணும். நீ வேணா என்ன அடிக்கணும், அவனை பின்னாடி சப்போர்ட் பண்ணுவான். வேலை இல்லை, நீ வந்த ஓகேவா? நீ வெட்டுறேன், இங்கே வந்தா சொல்கிறேன். அடிப்பியா? வேற அடிப்பா? 2 வரேன், இங்கே இருந்து இங்கே வருது. 2 அடிப்பீங்களா? இதுங்க யாரையும் அடிச்சிருந்தியா? அடிக்க இதுலாமா? நீ அதுக்கு அவருக்கு சப்போர்ட், நீ யாரும் சப்போர்ட் ஃபாலோ தாண்டுறேன், இது தாண்டுறேன். நீ இவன் அடிக்கப்படாது. ஃபஸ்ட்டு இங்கே இடத்துல ஒருத்தர் விட்டுறல, இவன் எங்கே விட்டேன்? இங்கே இருந்து எடுத்து இங்கே விட்டுரு. டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டா குறைஞ்சிட்டா 5 பேரில் இவன் பால் வர முடியாது. இங்கே வருவான், வேற அடிக்கணும். அடிக்கப்படாது, நிற்கப்படாது. பிரச்சனை இல்லையா? அடிக்கல இப்போ அவங்க அடிபட்டுறக்கூடாது, பாடி நான் ஸ்கோர் பண்ணுவேன். மணி அங்கே போய் இப்படி பிரிச்சு விட்டு பார்த்துங்க. தனியாக நீங்கள் தனியாக பெரிய சீனியர் பண்ணுவாங்க. சொல்லு பின்னாடி போ. பின்னாடி கோடி பின்னாடி போயிடும். இங்கே வந்து 2 பேர் டிஃபென்ஸ், 2 பேர் டிஃபென்ஸ் ஆடும். இங்கே 4 பேர் டிஃபென்ஸ். புரியுதா? 4 பேர் டிஃபென்ஸும் 2 பேர் தான் ஆடுறீங்க. சரிதா? அங்கே 2 பேர் போ, அங்கே 2 பேர் போ. நீங்கள் 2 பார்ட்னர் தானே? இன்னும் வேறு டிஃபென்ஸ் 2 பேர். ரைட் லெஃப்ட் 2 ஏறலாம். அவங்கடி 2 காம்பினேஷன். அவனுக்கு பின்னாடி போயிடுங்க, அவனுக்கு பின்னாடி போயிடுங்க. நீங்கள் 2 பேர் உள்ள கொஞ்ச நேரம் ஆடணும். 3 ரைடு நீங்கள் ஆடணும், 3 ரைடு அவன் ஆடணும். 2 பேர் டிஃபென்ஸ் ஆடணும். கரெக்டாக புரிஞ்சாலும் எப்படி சொல்லுறது புரிஞ்சுங்க. பார்த்து தம்பி, இதில் இந்த அண்டர் 19 இருக்காங்களா? நீங்கள் ரைடு பண்ணணும், அவ்வளோ ரைடு பண்ணணும். 2 பேர் இன்னும் போயிடுங்க. 2 பேர் இன்னும் போகணும். இங்கே வாடா. சிலம்பு சரி. எல்லாருமே ரைடு பண்ணுறீங்க. 4 பேர் டிஃபென்ஸ். இவங்க 4 ரைடு தான் உள்ள நிற்பாங்க. உள்ள தம்பி, நீ 4 ரைடு தான் உள்ள நிற்கணும். அடுத்த ரைடு நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆடுறோம். மீதி எல்லாம் அபன்ஸ் பாடுறவங்க கேட்டுக்கிடுங்க. 4 பேர் நம்ம 7 பேர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கேம் டோர்னமெண்ட்டில் 7 பேர் நம்ம டிஃபென்ஸ் ஆடுற டைம் கம்மியான டைம். 5 பேர் 4 பேர் 3 பேர் ஆடுறது ஜாஸ்தி. அபன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எதில் வரும்னா 2 பேரில் ஆடுறது 4 பேரில் ஆடுறது நிறைய நீ ஆடுனீங்கன்னா 7 பேர் ஆடுறது ஈஸியாக புரிஞ்சா? ஏன்னா 7 பேரில் அபன்ஸ் ஆடுறது 4 பேரில் அபன்ஸ் ஆடுறது கஷ்டம். லாங் பிடிச்சிக்கிட்டா அவாய்ட் பண்ணிட்டான்னு நீ ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த இடத்த உடச்சி பாயிண்ட் எடுத்துனா ஓசல் இருக்கு. 4 பேர் 5 பேர் தான் வலுவான டிஃபென்ஸ். நீங்கள் ஒரு அடி கூட அங்கே அடிச்சு விடலாம். யாரும் அடிச்சு விடலாம். இங்கே ஓட்ட விடலாம், இங்கே ஓட்ட விடலாம். நீ அடுத்த நீங்கள் ஆடுற நீ 2 எப்படி ஆடுறது எனக்கு தெரியாது. ரைடர் மாட்டணும் இல்லை பாயிண்ட் எடுக்கணும். அதனால் பாயிண்ட் எடுக்க விடாமலும் நீ அவனை அலர்ட் பண்ணி வச்சிடலாம். அடிக்க முடியும். அது எப்படி நீ அடிக்கணும்னா 4 பேரில் எப்படி மேக்ஸிமம் வந்து எஃபர்ட்டை போட விட்டு தான் அடிக்கணும்.
கூடாது. பவரா இருக்கும். மூவ் பண்ணி விடுங்க, ஏமாத்தி திணறி அதே சேர்த்து எங்கேயாவது வரும். இல்லை விட்டுருங்க, மிஸ் ஆகக்கூடாது. சரியா? அஞ்சு வாட்டி வெட்டர் பாருங்க. முதல்ல இவங்க கவனிங்க, நீங்கள் அப்புறம் அடுத்து அங்கே வரேன். என்ன சின்ன பேப்பர் அதே தான் அங்கே வரணும். நீங்கள் ரெண்டும் காம்பினேஷன் பேசிக்கிறீங்க, ரெண்டும் பேசி நீங்கள் ரெண்டும் பேசிக்கிறீங்க. ஆளுக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபா இருக்கு. உனக்கா இருக்கா அவனுக்கு அவனுங்க சரி இருக்க பாருங்க. இல்லடா பாத்தீங்களா, மேக்ஸிமம் அவரை மூவ் பண்ண பாருங்க தம்பி. எல்லாருக்கும் தான் சொல்றேன். பாருங்க மூவ் பண்றான் கூட இங்க போனா இங்க எதிர்க்க கூடாது. நீ ஒரு ஸ்டெப் போடக்கூடாது. போனா நெருக்கி போடக்கூடாது. போனே நெருக்கி ஒரு நெருக்கி இங்க என்ன எதிர்க்க கூடாது. கார்னர்லாம் டச் பண்ணா இந்த டேஷ் இந்த டிஃபென்ஸ் அடிக்க கூடாது, விடக்கூடாது. கையை போட்டா 50 ரூபா இருக்காது. ஆனால் கூட அடுத்தாங்க அங்கே அதே ஆடு அங்கே 2 ரூபா பார்ப்போம். இதே ஆடு நீங்கள் நல்ல பிள்ளையர் தானே நிற்கிறீங்க. இப்போ இதே நல்ல பிள்ளையர் தான் நிற்கிறீங்க. இதே 50 ரூபா தான் உங்களுக்கு. கரெக்டாக பிடிக்கணும். சரி அங்கே விடக்கூடாது, நிற்கணும். நெருக்கணும், அது நிற்கணும். அங்கே கை காடு போடக்கூடாது. வெரி குட், அதை செக்கு தான். ஸ்கோர் பண்ணாமல் வரக்கூடாது. எம்டி ரைடுக்கு இங்கே இடம் கிடையாது. ஒரு ரைடு கூட என்கிட்ட எம்டிங்க கிடையாது. நீங்கள் எதுக்கு போனால் பாயிண்ட் தான் பண்ணலாம், எடுத்தே ஆகணும். சூசைட் ரைடு இது. மிஸ் என்ன கூடாது ஆகக்கூடாது. சரி அடுத்த தம்பி இப்போ ஒரு ஆள் பாட்டு அப்படி நெருக்கி பின்னாடி கொண்டு போயிரு. அப்படி பின்னாடி எண்டு கொண்டு போயிரு. ஃபஸ்ட்டு எண்டு கொண்டு போயிரு. எண்டு கொண்டு போய் தெரியும். நீ எண்டுக்கு வா, எண்டுக்கு போடா. அது இருக்கு அங்கதான் அங்கதான் உள்ள விட்டுக்க. இது வந்து ஈஸியாக நீ படக்கூடாது. ஒரு லிமிட் தாண்டி ஆச்சுன்னா காலை எங்கே இருப்பார், அவன் காலை எங்கே இருப்பார். இங்க ரஷ் பண்றா இங்க தான் போனாதான் பாரு. இங்க ரஷ் பண்ண விட கூடாது. போனா என்ன செய்யணும், கிட்ட வந்து கிட்ட வந்த கூட அவாய்ட் பண்ணக்கூடாது. கிட்ட வந்து என்ன செய்யணும், ரோஸ் கொடுத்து அவாய்ட் பண்ணக்கூடாது. நெருக்கணும், எனக்கு நெருக்கணும். இங்க வர ஃபர்ஸ்ட் தான் ஆட முடியா சொல்ல முடியாது. இது ரகசியம். கை போட ஆளால இப்படி கை போட ஆளால இவரை எடுக்க முடியாது, போட முடியாது. நடக்குது கரெக்டாக உள்ள வந்து கீழே பொட்டவங்க இருக்கு.
அப்படியா போல விட்டுரு மேலே பேர் மேலே பேர்லாம் தாரம் யார் அடிக்க சொல்லியிருக்கேன் சும்மா தொட்டுறாத சும்மா ஒன்று தொட்டுறாத மேலே அங்கே தான் ஓடி ஓடி யார் இறங்கல அவன் தவிர யாரும் ஸ்பீடாக அடிச்சில்ல ஃபாஸ்ட் அடிச்சில்ல ஆர்ச்சி கஷ்டம் ஆர்ச்சி தான் நின்றுடுவான் ஆர்ச்சி நின்றுடுவான் ஆர்ச்சி தான் எப்படி நிற்பான் இவனுக்கு பயத்தில் பலத்தில் நிற்பான் இவன் என்ன செய்யல இந்த மாதிரி யார் விட்டு உள்ள நீங்க தான் சொல்லணும் யார் யாரை அடிச்சுக்கலாம் யாரை அடிக்க முடியாதுன்னு சொல்லணும் அடிக்க பின்னாடி ஃபாலோ நீ அடிக்க ரெடியா இருக்கணும் இப்போ கார்னர் இல்லை இப்போ என்ன ஏதோ மாறா கஷ்டம் கார்னர் ஆர்ச்சி ஆடுறது ஈஸி ஆர்ச்சி கார்னர் ஆடுறது கஷ்டம் நீங்கள் நிறைய இதை என்ன செய்யணும் 5 பேர் 4 பேர் செய்யணும் நீ விளையாடணும் ஏன்னா பின்னாடி அடிக்க பழக்கப்பட்டோம்ல நேரம் அடிக்கவும் வராது நம்ம நீங்களும் டிஃபென்ஸ் ஆட வேண்டி வரும் இந்த சூழலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் க்ளோஸ் தான் நான் சொன்னதை மட்டும் கேளு குத்தாயிட்டு நீ அடிக்கணும் எங்கே அடிக்கக்கூடாது நீ எங்கே அடிக்கணும் நீ கரெக்டாக நிற்கல ஏன் போறாங்க போறா சொட்ட எப்படி அடிப்போம் இப்படி அடிக்க முடியாது உன்னால அங்கே போ இவ்வளோ இருக்கலாம் அடிக்கணும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒன்றை பார்க்க மாட்டேன் யாரை பார்க்கலாம் அவனை இவனை தான் பார்ப்பேன் இப்போ நீ தான் என்ன நல்ல நோட் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன் கை போடுறேனா கால் போடுறா டேப்பிங் பண்ணுறா இந்த 3 சிக்னல் அடிச்சிடும் அடிச்சிடணும் எப்படி அடிச்சிடணும் நீ இங்கே வந்து அடிச்சா போயிடுவான் என்ன கவர் பண்ணணும் சும்மா கவர் பண்ணாலே போதும் நான் தூக்கி அவன் பேர் அடிச்சேன் முதல்ல என்ன செய்யணும் இந்த ரைடரு இங்கே வரானா இங்கே பிரிச்சு முதல்ல பிரிச்சு இங்கே ஸ்கோர் பண்ணுவானா இங்கே ஸ்கோர் பண்ணுவான் எல்லாருக்கும் 2 செட் ஸ்கோர் பண்ண முடியும் இங்கே ஸ்கோர் பண்ண இருக்கும் அங்கே ஸ்கோர் பண்ண இருக்கும் சரி ஸ்கோர் சரி இங்கே ஸ்கோர் பண்ணுவோம் மேக்ஸிமம் இங்கேருந்து அங்கே தான் ஸ்கோர் பண்ணுவோம் மேக்ஸிமம் செகண்ட் மேலே ஆடி அடிச்சுவோம் டேஸுக்கு பயந்து டிஃபென்ஸுக்கு ஆடி அடிச்சுவோம் ஆர்ச்சுக்கு பயந்து செகண்ட் மேலே ஆடுறாலும் ஜாஸ்தி அதனால் நீ அங்கே லாங் கொடு நீ லாங் கொடுத்தோடனே நீ லாங் கொடுத்தோடனே இது குழப்பம் வரும் என்ன குழப்பம் வரும் நீ லாங் கொடு ஒன்று தொடர நினச்சிட்டு வரேன் நீ அங்கே நிற்க நான் என்ன பண்ணுவேன் அடுத்த எப்படி பார்ப்பேன் அங்கேயும் பார்ப்பேன் கொஞ்சம் மிஞ்சம் வருவேன் அப்படி திரும்பி இங்கே தான் வருவேன் எனக்கு தெரியாது கொஞ்சம் தம்பி அந்த இன்னும் இப்போ வெயிட் பண்ணாங்க வேறு வெயிட் பண்ணுறது மறைஞ்சிருக்கானா நீ யாரை பார்த்து ஆடா நான் யாரை பார்த்து யாரை பார்த்து ஆடுவா ஜாஸ்தி ஃப்ரெண்டை பார்த்தா இவனை பார்க்க மாட்டான் இவனை பார்க்காட்டு இப்படி பண்ண பிடிக்க மாட்டானா பார்க்கல நீ இப்படி நிற்கா ஒரு செப்பு போடுறான் பக்கத்தில் இப்படி போட்டால் இவன் பின்னாடி நினைச்சலாம் இதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கையை தூக்கும் நீ அவனை பார்க்க வேண்டாம் கை இங்கே இருந்து இங்கே ஃபேஸ் பண்ணலாம் கரெக்டாக மூவ் பண்ணுறேன் கை வைக்கிறேன் இந்த கை இங்கே வைக்கிறேன் பிடிக்க மாட்டான் அப்படி பிடிக்க மாட்டான் கை இருக்குல்ல எனக்கு கை இருக்குல்ல எனக்கு பிரச்சனை கிடையாது இங்கே பார்த்தே கை செய்ய என்ன செய்வான் இந்த தான் பிடிக்க பார்ப்போம் அந்த கை வச்சு பிடிக்க மாட்டான் இந்த கை சரி பிடிக்க நீங்கள் பிடிக்க மாட்டேன் நான் பார்க்கவே இல்லை அதை பார்த்தேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கை எங்கே இருக்கக்கூடாது பரவாயில்ல மூவ் பண்ணும்போது வெறுக்கும் பரவாயில்ல கை தூக்கி வச்சு கை விட்டு கையை பண்ணிட்டு இருக்கும் இறக்கி ஏற்றினா
எங்கெல்லாம் போராடி பாரு போவா டிஃபென்ஸ் யாரு டிஃபென்ஸ் இல்லையோ கையை முடிச்சிருந்தா அடிப்பாரா அடிக்க முடியா அங்கே டீம் இருக்கா